நான் உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர் பேசுகிறேன். என்னவென்றால், இன்று 24/9/2025 புதன்கிழமை ஆண்டிபட்டி தேர்வுநிலை பேரூராட்சியில் ஃபோன் செய்து என்னை வரவழைத்தார்கள். மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய அருமையான ஒரு வேண்டுகோளை ஏற்று காலம் தாழ்ந்து கூட மாநில அரசாங்கம், தமிழக மாநில அரசாங்கம் இப்பொழுது நமக்கெல்லாம் சாலையோர வியாபாரிகளுக்கான அந்த உறுப்பினர் அட்டைகளும் இல்லாதவர்களுக்கும் அட்டை இருந்தும் பேங்கில் அப்ளை பண்ணியோ லோன் வேணும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கும் கிடைக்க செய்யும் வண்ணமாறு இன்று பேரூராட்சிக்கு போயிருந்தேன். அதை நம் மக்கள் அனைவருக்கும் கடைக்கோடிக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக யூடியூப் சேனலில் போட்டு இதை நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்காக அவர் தேவையான ஆவணங்கள் லோன் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்தா பாருங்கள். இந்த இதுதான் இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜூம் பண்ணி இது அங்கேருந்து எழுதி வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்தெந்த பேங்க்கில் வரவு செலவு நீங்கள் இருக்கோ அது சம்மந்தமானது ஆவணங்களை போய் பேரூராட்சி நிர்வாகத்தில் நீங்கள் தாக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் லோன் தருவாங்க. மேலதிகாரி வந்து வாண்டேடாக அங்கேருந்து ஃபோன் பண்ணி வர வச்சு சாலையோர வியாபாரிகள்லாம் சில பேர் வந்தாங்க, சில பேர் வரலை. நிறையா பேருக்கு தகவல் தெரியாமல் இருக்குது. கடைக்கோடிக்கு போய் சேரணும், காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காசை வாங்கி தொழில் செய்து வணிகம் செய்து மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய மாநில அரசாங்கத்தை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக வட்டியில்லா கடன் நமக்கெல்லாம் வழங்குகிறார்கள். அது கூடிய சீக்கிரம் பெற்று நாம் எல்லாம் வாழ்வில் இப்பொழுது ஜிஎஸ்டி வரியை குறைத்தது போல கடைக்கோடி மக்களுக்கு இந்த ஒவ்வொரு வரவு செலவு உள்ள பேங்குகளில் நமக்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக நம்மை தொடர்பு கொள்ள செய்து இந்த லோனை எல்லாம் எளிமையாக பெற்றுத்தருவதற்காக ஆண்டிபட்டி பேரூராட்சி நமக்கெல்லாம் உதவி செய்கிறது. இதை பெற்று இதை கண்டு அணுகி பயன்பெறுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர். நன்றி. என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஆதார் கார்டு, 2 ரேஷன் கார்டு, அதில் 1 ஜெராக்ஸே எடுத்துக்கோங்க. ஆதாரில் ஒரிஜினலு, ரேஷன் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. அடுத்து பார்த்திங்கன்னா சாலையோர வியாபாரிக்கான அடையாள அட்டை 1, அதுகளுக்கு ஒரு ஜெராக்ஸு, பேங்க் பாஸ்புக், நீங்கள் எந்த பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் பாஸ்புக்கும் ஜெராக்ஸு. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தொழில் ஃபோட்டோ, அதாவது சாலையோர வியாபாரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த தொழில், தள்ளுவண்டியில் இப்போ நீங்கள் எத்தனையோ இது இருக்கும், காய்கறிக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் தொழில் சிறு குறு தொழில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, இப்போ தேய்க்கிறீங்க, அயன்மேனாக இருக்கீங்க, இளநீ விற்கிறீங்க, பூ விற்கிறீங்க, பழம் விற்கிறீங்க, காய்கறி விற்கிறீங்க, இந்த மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி சின்ன சைஸில் அந்த நம்ம விசேஷத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு இது சைஸ் எத்தனைக்கு தெரியல, 4x 4 8x 8 தெரியல, அந்த சைஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வியாபாரம் செய்கிற அடையாளத்தை பதிவு பண்ணிக்கிற மாதிரி அந்த கடையிலேருந்து நீங்கள் எடுத்து தள்ளுவண்டியிலேருந்து எடுத்து நீங்கள் கொடுத்து நீங்கள் அதை பதிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அரசாங்கத்தினுடைய தூண்டுதலின் பெயரில் பாரத பிரதமர் மோடிஜியும் மாநில அரசாங்கமும் முழு ஒத்துழைப்போடு நமக்கு லோன் பெற்று தருவதற்கு அவங்க வந்து ஆவணம் செய்வாங்கன்னு முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை கேட்டுக்கிறேன். இதை பார்க்குற அனைவரும் ஷேர் பண்ணி அனைவருக்கும் தெரியப்படுத்தணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இது ஆண்டிபட்டியில் மாத்திரமில்லை, தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கும் நடந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு தெரியாத விஷயம். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, இப்படி எங்கெங்கே உங்களுக்கு அந்த தகுதி இருக்கோ அதை கேட்டு